ஒருமுறை முகேஷ் அம்பானி முதன்முறையாக துபாய் செல்ல தனது ஜெட் விமானத்தில் துபாய் சென்றடைந்தார். அவரது மகன் ஆகாஷ், அப்பா, நான் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்றார். முகேஷ் அம்பானி 50 கோடி ரூபாய்க்கு புதிய BMW கார் ஒன்றை வாங்கினார். அதில் துபாய் மாலுக்கு சென்றனர். ஆகாஷ் அம்பானி மாலுக்குள் சென்றதும், அப்பா, இங்கே எவ்வளவு நல்ல பொருட்கள் உள்ளன, எதை வாங்குவது என்று புரியவில்லை, எல்லாவற்றையும் வாங்கிவிட வேண்டும் போல் இருக்கிறது என்றார். இதை கேட்ட முகேஷ் அம்பானி ஒரு போன் கால் செய்து துபாய் மால் முழுவதையும் தன் மகனுக்காக வாங்கினார். ஆகாஷ் அம்பானி, அப்பா, இப்போது எனக்கு பசிக்கிறது என்றார். முகேஷ் அம்பானி இன்னொரு போன் கால் செய்து துபாயின் புர்ஜ் அல் அராபை வாங்கினார். பிறகு இந்தியாவின் முகேஷ் அம்பானி துபாய்க்கு வந்திருப்பதும் அவரது மகன் வாயை திறந்து என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்து விடுகிறார் என்பதும் ஷேக்குகளுக்கு தெரிய வந்தது. இப்படியே போனால் துபாய் முழுவதையும் வாங்கிவிடுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் ஊழியர்களிடம் அவரை கண்காணிக்க சொன்னார்கள். ஆகாஷ் அம்பானி முகேஷ் அம்பானியிடம், அப்பா, நான் புர்ஜ் கலீஃபாவை பார்க்க வேண்டும் என்றார். ஊழியர்கள் ஓடிப்போய் இந்த விஷயத்தை துபாய் மன்னரிடம் சொன்னார்கள். துபாய் மன்னர் உடனடியாக சில மணி நேரங்களுக்கு அனைத்து மொபைல் டவர்களின் நெட்வொர்க்கையும் நிறுத்திவிடும்படி உத்தரவிட்டார். இந்த முறை முகேஷ் அம்பானியால் போன் செய்ய முடியாதபடி ஆனது. முகேஷ் அம்பானி ஆகாஷிடம், மகனே, என் போனில் நெட்வொர்க் இல்லை, நாம் இன்னொரு நாள் புர்ஜ் கலீஃபாவை பார்க்கலாம் என்று கூறி அவர் தனது ஜெட் விமானத்தில் ஏறி இந்தியாவிற்கு திரும்பினார். அதன் பிறகுதான் அனைத்து ஷேக்குகளும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.